புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார மாநாட்டை பிரதமர் மோடி டெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நியூசிலாந்து பிரதமர் லக்சன் உள்ளிட்ட 125 நாடுகளின் பிரதிநிதிகள் ரைசினா மாநாட்டில் பங்கேற்பு. எந்தவொரு தொழில்நுட்பமும் மனிதனின் படைப்பாற்றலுக்கு ஈடாகாது என்று பிரதமர் மோடி கருத்து. AI தொழில்நுட்பத்தால் மனிதனின் எல்லையற்ற படைப்பாற்றல் மற்றும் கற்பனையை வெல்ல முடியாது என்றும் நம்பிக்கை. வருகிற 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் வருகிற 20ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொது மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடக்கம். 4 நாள் விவாதங்களுக்கு பின் வெள்ளியன்று அமைச்சர்கள் பதிலுரை. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக உறுப்பினர்கள் அளித்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் இன்று கேள்வி நேரம் முடிந்த பின் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல். மொழிக் கொள்கையில் திமுக அரசு உறுதியாக உள்ளது என்பதை காட்டவே ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தியதாக முதலமைச்சர் விளக்கம். தமிழை பிடிக்காதவர்களே ரூ என்ற எழுத்து விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டதாக கருத்து. ஆங்கிலத்தில் ருபீஸ் என்று எழுதுவதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். 100 முறை கோரிக்கைகள் வைத்த போதெல்லாம் பேசாத மத்திய நிதியமைச்சர் ரூ என்ற எழுத்து குறித்து பேசுவதாகவும் கருத்து. உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வு எழுதும் தமிழக தேர்வர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே மையங்களை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தெலங்கானா சென்று தேர்வு எழுதுவது மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பள்ளி மாணவர்களுக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பாடத்தினை கற்றுக் கொடுக்க மத்திய அரசு வழங்கிய நிதியை ஏப்பமிட்டு விட்டனர் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஏழை எளியோரின் பிள்ளைகள் மும்மொழி கற்கக்கூடாது என்று தடுக்கிறீர்களே, என்ன நியாயம் இது என்று கேள்வி. சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் இன்று போராட்டம். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்போவதாக அண்ணாமலை கூறிய நிலையில் இன்று முற்றுகை. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்று அறிக்கை. தூத்துக்குடி அனல் மின் நிலைய கேபிள் கேலரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முதலாவது யூனிட் முற்றிலுமாக எரிந்து சேதம். 20 மணி நேரமாக எரிந்த தீயை போராடி அணைத்தது தீயணைப்பு படை. உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் AR ரகுமான் டிஸ்சார்ஜ். நீர்ச்சத்து இழப்பு அறிகுறிகளுடன் இருந்தவருக்கு வழக்கமான பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். தூத்துக்குடி அனல் மின் நிலைய கேபிள் கேலரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முதலாவது யூனிட் முற்றிலுமாக எரிந்து சேதம். 20 மணி நேரமாக எரிந்த தீயை போராடி அணைத்தது தீயணைப்பு படை. உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் AR ரகுமான் டிஸ்சார்ஜ். நீர்ச்சத்து இழப்பு அறிகுறிகளுடன் இருந்தவருக்கு வழக்கமான பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். சென்னை கோட்டூர்புரத்தில் 2 ரவுடிகள் நள்ளிரவில் வெட்டிக் கொலை. இருசக்கர வாகனங்களில் வந்து இரட்டைக் கொலையை அரங்கேற்றிய 8 பேர் கொண்ட கும்பலுக்கு வலைவீச்சு. நாய் கடித்தவுடன் ரேபிஸ் தடுப்பூசியை 4 தவணைகளாக செலுத்திக் கொள்வது அவசியம் என பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் நாய் கடித்து 3 மாதம் ஆகியும் தடுப்பூசி போடாததால் உயிரிழந்ததை குறிப்பிட்டு அறிக்கை. பிரதமர் மோடியுடன் அமெரிக்க பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரீட்மன் நடத்திய உரையாடல் வெளியீடு. தமது குழந்தை பருவம், ஆன்மீகம், பொது வாழ்க்கை, உலக அரசியல் தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்தார் பிரதமர். டிஜிட்டல் பணப்பரிமாற்ற திட்டங்களுக்காக ரிசர்வ் வங்கிக்கு இங்கிலாந்து அரசின் உயரிய விருது. விருதுக்கு தேர்வு பெற்றுள்ள இந்திய ரிசர்வ் வங்கி நிர்வாகத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு. 5 ஆண்டுகளில் அரசுக்கு 400 கோடி ரூபாய் வரி செலுத்தியது அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை. ஜிஎஸ்டியாக மட்டும் 270 கோடி ரூபாய் செலுத்தியதாக தகவல்.
டெல்லியில் இருந்து பெங்களூருவுக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். டிராலி பெட்டிகளில் போதைப்பொருள் பாக்கெட்டுகளை மறைத்து எடுத்து வந்த தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 2 பெண்கள் கைது. நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என அதானி குழும தலைவர் கௌதம் அதானி தகவல். ஏப்ரல் 17ஆம் தேதி தொடங்க திட்டமிட்டிருந்த நிலையில் பணிகள் நிறைவடையாததால் தாமதம். நடப்பு நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் வர்த்தகத்தில் இந்தியா முன்னணி வகிக்கிறது. ஐநாவின் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அறிக்கையில் தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையே தொடரும் ஏவுகணை தாக்குதல். போர் நிறுத்த முயற்சிக்கு இடையிலும் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபடுவதாக தகவல். உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்காவிட்டால் அது உலகுக்கு கெட்ட செய்தி என ட்ரம்ப் கருத்து. போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புக்கொள்வார் என்றும் நம்பிக்கை. காசாவில் போரால் உருக்குலைந்த கட்டடங்களுக்கு மத்தியில் இஃப்தார் நோன்பு திறந்த பாலஸ்தீனர்கள். காசாவை விட்டு வெளியேறி ஜோர்டானில் தஞ்சமடையுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதற்கு எதிர்ப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸின் புகைப்படத்தை முதன்முதலாக வெளியிட்டது போப் அலுவலகம். இயேசுவின் சிலை மற்றும் பைபிளின் முன் நாற்காலியில் அமர்ந்து போப் பிரார்த்தனை செய்யும் காட்சி வெளியீடு. ரோம் நகரில் மாரத்தான் போட்டி தொடங்கிய போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் மௌனம் அனுசரிப்பு. போப் பிரான்சிஸ் நலம் பெற வேண்டி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 30,000 தடகள வீரர்கள் பிரார்த்தனை.